நாம் இப்போ ஸ்டஃப்டு பஜ்ஜி மிளகாய் பண்ண போகிறோம். இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கலாம். இதில் நடுவில் கீறி விதை எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதுமாரி ஒரு ஃபோர்க்கில் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா கையில் கூட மசிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டஃபிங். வெங்காயம் இல்லாமல் சேர்க்கறதுனால எப்படி இருக்குமோன்னு நினைக்கணும்னா அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் நான் கலந்துட்டு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இதுவும் கூடவே மேலே நல்லா வறுத்த எள்ளு சேர்த்துக்க போகிறேன். கடிக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும், அதனால் எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை இந்த பஜ்ஜி மிளகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் இதேமாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஒரு பக்கம். இது இப்படியே இருக்கட்டும். பஜ்ஜி மாவு தயாரிச்சுக்கலாம். கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு அரை கப்பு, உப்பு, நான் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து சேர்த்துக்குங்க. பஜ்ஜி மாவு மேல் மாவு ரெடி. ஸ்டஃப் பண்ணி வச்சு மிளகாய் பஜ்ஜியை எடுத்து மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். இப்போ கவனமாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ரொம்ப சுவையான ஸ்டஃப்டு பச்சை மிளகாய் ரெடி. ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.